அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜியை செதிலா சதைச்சு விட்டுறணும் அப்படின்னு தாவேக்கா அரசு ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஒரு விஷயத்துல காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு 10 இடத்த ரைடு 20 இடத்த ரைடு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 51 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம செந்தில் பாலாஜிக்கு அந்த முடிவு காலம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்துல அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி வந்து சட்டமன்றத்துக்கு வராரா இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு ரொம்ப சைலண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆல்ரெடி மனுஷன் சைலண்டாக தான் இருக்காரு. பட் எந்த விஷயத்துல இப்போ தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா, 2021 2023 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்துக்கான அமைச்சராக யார் இருந்தார் அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி தான் இருந்தார். அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து நம்ம செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது ஆல்ரெடி குற்றச்சாட்டு. அது சம்பந்தமாக சிபிஐயில் வழக்கு போயிட்டு இருக்கு. நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை ஜூன் 30 வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை இப்போ தோண்டி எடுத்து தமிழ்நாடு முழுக்க 51 இடங்கள்ல இந்த சோதனை மட்டுமே நடந்துட்டு இருக்கு. சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொழிற்சாலைகள்ல நடந்துட்டு இருக்கு. எங்கிருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அதை மாதிரியான இடங்கள் சேலம் மேட்டூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்முருகன் கண்டக்டர்ஸ், ராம் கண்டக்டர்ஸ், ஜெயஸ்ரீ கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லையும் தொழிற்சாலைகள்லையும் இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம நமக்கு வெளியில தெரியாம இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இஷ்யூ ஆச்சு இல்லை, தாவேக்கா ஆட்சிக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல இது பண்ணியிருக்காங்க, ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்கல்ல. அதுக்கப்புறம் டான்ஜென்கோவில் கிட்டத்தட்ட 20 பேரை வந்து டிரான்ஸ்ஃபர் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வெளியில நமக்கு தெரியவே இல்லை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தாவேக்கா அப்படின்னு. பட் அந்த டான்ஜென்கோவில் இருந்த அந்த வழக்கில் தொடர்புடைய அந்த காலகட்டத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருந்த 20 பேரை டிரான்ஸ்ஃபர் சில பேரை பண்ணியிருக்காங்க, சில பேரை சஸ்பெண்டும் நடந்திருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி கொஞ்சம் நிம்மதியா இப்போதான் அந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த டைம்ல இப்போ இந்த வழக்கை வேகமா தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, முக்கியமான பல ஆவணங்கள் 51 இடத்த பண்றாங்க அப்படின்னா எத்தனை 100 பேர் அந்த வேலையில ஈடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு பெரிய பிளான் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 51 இடங்கள் எல்லாம் ஒரே நாள்ல கப்புன்னு போந்து செய்ய மாட்டாங்க. அது லஞ்ச ஒழிப்பு துறையா இருந்தாலும் அமலாக்கத்துறையா இருந்தாலும் ஒரு 10 இடம் 15 இடம் தான் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு 51 இடத்த தூக்கி பிளான் பண்ணி உள்ள நுழைஞ்சு நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. முழுசா நாங்க என்னென்ன எடுத்தோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஈவினிங் வந்து டிவிஎஸ்சி வந்து வெளியிடுவாங்க. ஆரம்ப கட்ட தகவல்ல அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செந்தில் பாலாஜி வந்து அந்த காலகட்டத்தில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படும் விதமா, ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, ஒரு 7.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 12.5 லட்சத்துக்கு கொட்டேஷன் கொடுக்க வச்சு அந்த 12.5 லட்சத்தை அவனுக்கு கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரை வாங்குறோம்ல டான்ஜென்கோ, அதை வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய 5 லட்சத்தை இந்த செந்தில் பாலாஜி ஆட்டையை போட்டது தான் சிம்பிளா சொல்லணும்னா இந்த வழக்கு. ஸோ அதை மாதிரி மொத்தம் 397 கோடி ஆட்டையை போட்டார் அப்படின்னு அறப்போ இயக்கம் தான் இதை ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு இதை வழக்கா மாத்தினாங்க. ஸோ அந்த வழக்கு சம்பந்தமா தான் இன்னைக்கு இந்த விசாரணை, இந்த சோதனை எல்லாமே போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா வேற ஏதாவது கூடுதல் தகவல் கிடைச்சது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் 2 விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, தாவேக்கா அரசுக்கு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இன்னொன்று, தாவேக்கா அரசை நம்ம திட்டக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதும் சொல்றதுதான், நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், மனசார பாராட்டுவோம், தப்பு யார் செஞ்சாலும் திட்டுவோம், வாய்க்கு வந்தபடி திட்டுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பொன் மாணிக்கவேல் அவர்கள் தெரியும், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் வந்து ஒரு அதிகாரியாக இருந்து அந்த இயக்குனராக இருந்த அந்த பிரிவோட இயக்குனராக இருந்து நிறைய விஷயங்கள் வெளிநாடுகளுக்கு போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போன சிலைகள்லாம் மீட்டு கொண்டு வந்து நிறைய சாதனைகள் பண்ணாங்க. அவங்களுடைய ஸ்கில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பக்கம் போதைப்பொருள் தடுப்புக்காக திமுக இருந்தப்போ சைலேந்திர பாபு அவர்களை கொண்டு வந்தாங்க. கஞ்சா 2.0, கஞ்சா ஒழிப்பு 2.0 அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாம் நடந்தது. ஆனால் கஞ்சா தமிழ்நாட்டில் ஒழிஞ்ச பாடு இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ கூட எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது. அதுக்கு என்னன்னு பார்த்தா அவன் கஞ்சா போதையில் இருந்தான், அவன் ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தான் அப்படிங்கிற விஷயம் தாவே காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை யோசிச்ச கொஞ்சம் சுதாரிச்ச தாவேக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முறையான அதிகாரியை தைரியமா எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்கக்கூடிய அதிகாரியை இதில் கொண்டாந்து உட்கார வச்சாதான் நாம
அந்த ட்ரக்கை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஏன்னா இது வந்து ஒரே நாள்ல ஊடுருவனது கிடையாது, பல வருடங்களா ஒரு பெரிய சிண்டிகேட் மாதிரி உருவாகி இருக்கு. ஸோ நம்ம புதுசா ஒரு அதிகாரியை, தைரியமான அதிகாரியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன் மாணிக்கவேல் அவர்களை வந்து, அவருக்கு ரிட்டையர்மெண்ட் வயசுலாம் ஆல்ரெடி ஆயிடுச்சு, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கவர்மெண்ட் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு முக்கியமான நபர்னு கவர்மெண்ட் பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவரை கூப்பிட்டாந்து இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இந்த பிரிவுக்கு வந்து ஹெட்டா மாத்திடலாம், ஸோ அப்பதான் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தாவேகா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோலை மீறி இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சரியான அதிகாரியை உட்கார வச்சா அவங்க அதை கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு யோசிச்சு அதை செய்யணும்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுவே பெரிய விஷயம். கண்டிப்பா பொன் மாணிக்கவேல் அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். வந்தாங்க அப்படின்னா வச்சு செஞ்சிருவாங்க. எவன் கஞ்சா விற்கிறான், எவன் என்னென்ன போதைப் பொருள் விற்கிறான், எல்லாரையும் வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இது தாவேகா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம திமுக ஆட்சியில இந்த குற்றச்சாட்டை நிறைய வச்சோம். லாக்அப் மாறணும், தன்னுடைய கண்ட்ரோலில் காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு, காவல்துறை வந்து இஷ்டத்துக்கு பிடிச்சி அடித்து கொள்றாங்க அப்படின்லாம் நம்ம திமுக ஆட்சியில் குற்றச்சாட்டை வச்சோம். இப்போ தாவேகா ஆட்சி வந்த உடனே அந்த குற்றச்சாட்டெல்லாம் நின்றுடுச்சா, லாக்அப் மரணங்கள் இல்லையா அப்படின்னா, தாவேகா வந்ததுக்கு அப்புறமும் 2-3 மரணம் பார்த்துட்டோம். இனிமே நடக்காது அப்படின்னு தான் இருந்துட்டு இருந்தோம். பட் இப்போ மதுரையில பரமசிவம் அப்படிங்கிற ஒரு சாமியார், வயசான நபருங்க, அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. காவல்துறையால விசாரணைக்கு கூப்பிட்டு போகப்பட்டு அங்கேயே அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. ஒன்றும் பெரிய கேஸு, ஒரு கஞ்சா கேஸு, அது பண்ணிட்டான், போக்சோ பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கூட கிடையாது. மதுரையில் அவருக்கும் அவர் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் ஒரு பார்க்கிங்கில் ஒரு சின்ன இஷ்யூ. ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதுக்கு இந்த பரமசிவம் அப்படிங்கிற அவர் சாமியார் போல, ஊரில் கோவில் இது மாதிரி இடங்கள்ல இது பண்ணுவாங்க இல்லையா, அதை மாதிரி பண்ணக்கூடிய நபர். ஸோ அவரை விசாரணைக்கு, அந்த பரமசிவத்தை விசாரணைக்கு சிந்தாமணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காவல்துறையினர் வந்து கூப்பிட்டு போயிட்டு மண்டையிலலாம் அடித்து அவர் சிறைக்கு கூட்டு போல. ரொம்ப அடிச்சதும் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டாந்து நைஸாக விட்டுட்டு போயிட்டாங்க. மண்டையில் அடிபட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு போகிறப்பவே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு இவருக்கு தன்னை மீறி போயிடுச்சு அப்படின்னு. போய் மருத்துவமனையில் செக் பண்ணி பார்த்தா மூளைக்கு போகிற நரம்புல வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு, பிளட் கிளாட் வந்து நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் இந்த மரண வாக்குமூலம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க, பட் அங்கே அடித்ததுனால தான் எனக்கு இது ஏற்பட்டுது அப்படின்னு மரண வாக்குமூலம் கொடுத்த பரமசிவம் அவர்கள் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் உடலை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் எல்லாம் போராடினதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் இது விசாரணை நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இல்லை நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த லாக்அப் மரணத்தில் பெரிய பெரிய ஆளுகள் வந்து நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி ஆளோ, இல்லை நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆளோ, இல்லை நம்ம ஏவாவேலு மாதிரி ஆளோ விசாரிக்கப்படுறாங்களா அப்படின்னா அவங்க விசாரிக்க கூட படுறது கிடையாது. ராஜ மரியாதையோட உள்ள போயிட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா மாற்றுறதுன்னு பாத்தீங்கன்னா சாதாரண நபர்கள், இந்த லாக்அப் மரணத்துல சாதாரண நபர்களை அடிச்சு கொன்னு தன்னுடைய அதிகாரத்தை காமிச்சு இந்த காவல்துறை என்ன பண்ண போகுது, ஒரு பார்க்கிங் சண்டைக்கு அவர் அடிச்சு துன்புறுத்துற அளவுக்கு என்ன இருக்க முடியும்? ஏன் இதை மாதிரியான அந்த எண்ணம் காவல்துறைக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. உங்களுக்கு அவ்வளவு வெறி பிடிச்சி போயிருக்கீங்க, அவ்வளவு அதிகாரம் இருக்கு, அதை காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, இந்த 100 கோடி 200 கோடின்னு சொத்து அடிச்சு வச்சுக்கிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு இந்த காவல்துறை வந்து தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய திமுறையோ காமிக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த கோவில்ல வேலை செய்யறவங்களையும், இந்த குதிரை ஓட்டுறவங்களையும், சென்னையில குதிரை ஓட்டுற ஒரு பையனை கொன்னாங்க, திருபுவனத்துல கோவில் காவலாளியா இருந்த அஜித்குமார்னு, இதை மாதிரி சாதாரண நபர்கள் தான் கொலை செய்யப்படுறாங்க. தனி கவனம் எடுத்து எப்படி திருபுவனம் அஜித்குமார் செத்து போனதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரு, அதுக்கு விஜய் அவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா சாரி சொன்னா சரியா போயிடுமான்னு கேட்டாங்க. ஸோ எப்படி அப்போ அந்த ஆக்டிவா இருந்தோ சாரி சொன்னா சரியா போகாது, அந்த வழி சரியா போகாதுன்னு விஜய் அவர்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சதோ, அதே வழியை இப்பவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமே ஒரு லாக்அப் மரணம் கூட தமிழ்நாட்டு காவல்துறையில நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வெளியிட்டு அதுக்காக தனியா ஒரு சர்க்குலரே எல்லாருக்கும் அனுப்புனாங்கன்னா இது தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.